Good morning, students. Today I am going to take first chapter application of matrices and determinants. அதில் exercise 1.3ல second sum பாருங்க. If A ஒரு 3x3 matrix கொடுத்திருக்காங்களா, B another 3x3 matrix which means 3 rows 3 columns, find the products of A into B and B into A. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதை செய்துட்டு சால்வ் அப்படின்னு இந்த 3 ஈக்குவேஷன்ஸ், என்ன 3 வேரியபிள்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் ஒய் இசட், ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், டு ஃபைண்ட் ஏ இன்ட்டு பி. நம்ம ஏ இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஏல பாருங்க, -5 1 3 7 1 -5 1 -1 1, இது ஏ இன்ட்டு பி. பி பாருங்க 1 1 2 3 2 1 2 1 3. ஓகேவா? பாருங்க, இதை ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ண போறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்க. நெக்ஸ்ட் இதில் பாருங்க, இந்த 3 ரோஸை ஃபர்ஸ்ட் காலம்ல மல்டிப்ளை பண்ணி புட் இன்டு ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா? அப்புறம் செகண்ட் காலம்ல மல்டிப்ளை பண்ணி செகண்ட் காலம், தேர்ட் காலம்ல மல்டிப்ளை பண்ணி தேர்ட் காலம். ஓகேவா? இப்போ பாரு, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் -5, அப்புறம் பாரு செகண்ட் எலமெண்ட் 1 into 3 3, அப்புறம் தேர்ட் எலமெண்ட் 3 into 2 6. ஓகேவா? இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கலாமா? பாரு 7 into 1 7, 1 into 3 3, -5 into 2 10, பாரு 7 into 1 7, அப்புறம் 1 into 3 3 plus 3, அப்புறம் -5 into 2 -10. தேர்ட் ரோ போயிடலாமா? 1 into 1 1, -1 into 3 -3, 1 into 2 2. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த 3 ரோஸை மல்டிப்ளைங் பை ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் புட் இன்டு ஃபர்ஸ்ட் காலம். இப்போ இந்த 3 ரோஸை செகண்ட் காலமால மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாரு, -5 into 1 -5, 1 into 2 2, 3 into 1 3. ஓகேவா? அடுத்து பாருங்க, 7 into 1 7, 1 into 2 2, -5 into 1 -5. Next 1 into 1 1, -1 into 2 -2, 1 into 1 1. ஓகேவா? பாருங்க, இப்போ தேர்ட் காலம் -5 into 2 -10, 1 into 1 1, 3 into 3 9. இது ஓகேவா? பாருங்க, பாரு -10 plus பாரு -10 plus 1 plus 9. அடுத்து பாரு செகண்ட் ரோ 14 plus 1 14 plus 1, -5 into 3 -15. ஓகேவா? அடுத்து பாருங்க 1 into 2 2, -1 into 1 -1, 1 into 3 3. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகுது, அப்படியே ஆட் பண்ணி போட்டலாமா? பாருங்க 6 3 9, 9 -5 4. இது பாருங்க 5 -5 0, 10 -10 0 0 4 0 0 0 4.
அப்போ இது இந்த 4 காமனாக வெளியே எடுத்துட்டா 4i3 அப்படின்னு போட்டுடலாமா? இது ஓகேவா? ரைட், நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே என்ன ஆகிடுதெல்லாம் 0. நெக்ஸ்ட் a இன்ட்டு b போட்டால் போல் b இன்ட்டு a போடலாமா? b இன்ட்டு a. இப்போ b மேட்ரிக்ஸ் 1 1 2 1 1 2, அப்புறம் 3 2 1 3 2 1, then 2 1 3 2 1 3 b matrix into a matrix. a பாரு -5 1 3 -5 1 3 7 1 -5 7 1 -5 1 -1 1 1 -1 1. ஓகேவா பாருங்க? ரைட், இது ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. பாரு மல்டிப்ளிகேஷன் பாரு எப்படி போட போகிறோம் பாரு. 1 into -5 -5, 1 into 7 7, 2 into 1 2. அடுத்து பாருங்க -15 செகண்ட் ரோ, 2 into 7 14, 1 into 1 1, third row -10 7, 3 into 1 3. ஓகேவா? அடுத்து செகண்ட் காலம் 1 into 1 1, அப்புறம் 1 into 1 1, 2 into -1 -2. அடுத்தது 3 into 1 3, 2 into 1 2, 1 into -1 -1, 2 into 1 2, 1 into 1 1, 3 into -1 -3. Next, third column 1 into 3 3. ஓகேவா? 1 into -5 -5, 2 into 1 2, then 3 into 3 9, 2 into -5 -10, 1 into 1 1, then 2 into 3 6, 1 into -5 -5, 3 into 1 3. அப்போ இது என்ன ஆகுது பாருங்க. 9 -5 4 0 0 0 4 0 0 0 4 இப்படி வந்துருமா? இப்போ இது ஈக்குவல் டு 4i3. ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகுது? இது a இன்ட்டு b ஈக்குவல் டு b இன்ட்டு a ஈக்குவல் டு 4i. ஓகேவா? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா b வந்து ஏக்கு இன்வர்ஸ். ஓகேவா? b இஸ் இன்வர்ஸ் ஆஃப் a. ரைட், இந்த கான்செப்ட் இப்போ இதுதானே ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ண சொல்லிட்டான், ஃபைண்ட் a இன்ட்டு b அப்புறம் b இன்ட்டு a. அதுக்கப்புறம் இப்போ இதை சால்வ் பண்ண சொல்றான்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ணணுன்றதால நம்ம ரைட் இன் ax ஈக்குவல் டு b ஃபார்ம் தானே. அப்போ ax ஈக்குவல் டு b ஃபார்ம்னா எக்ஸில் பாரு 1 3 2 இருக்கா, 1 3 2. அப்புறம் yல பாரு 1 2 1 1 2 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z பாரு 2 1 3 2 1 3. ஓகேவா? இது என்ன மேட்ரிக்ஸ்? ஏ மேட்ரிக்ஸ். எக்ஸ் ஒய் ஜெட் காலம் மேட்ரிக்ஸ். அடுத்து காலம் மேட்ரிக்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு? 1 7 2 1 7 2. ஓகேவா பாருங்க? இது ஆக்சுவலா எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன், இது ஆக்சுவலா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்மெட்டில் இருக்கு. ரைட், இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இருக்கிறதா இது பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒரு இது சி
அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கான்செப்ட் படி இதை நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. நான் அதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதால பிஎக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு பி விச் இம்ப்ளைஸ் இங்கே பாருங்க பி பி வந்து என்ன 1. இப்போ இது பிஎக்ஸ் ஈக்குவல் டு இது இருக்கு இல்லையா, நம்ம ஸ்ட்ரைட்டாக இது என்ன பண்ணிடலாம் தெரியுமா, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளிகேஷன் பி. இப்போ இது பிஎக்ஸ் ஈக்குவல் டு சினா எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் பி டிவிஷன். அப்போ பி இன்வர்ஸ் சின்னு போட்டுடலாம் இல்லையா, பி இன்வர்ஸ் சி அதானையா. அப்போ நீ என்ன பண்ணணும், இதுக்கு பிக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா அதை பி இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸ்க்கு நமக்கு இங்கே வேல்யூ பாருங்க. நான் என்ன பண்ணுறேன், இது ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4i3 போட்டிருக்கோமா. இப்போ இங்கே இதை இந்த மல்டிப்ளிகேஷன் 4 இங்கே வந்து என்ன ஆகிடும் டிவிஷன். இங்கே பாருங்க, இது ஒரு ஸ்டெப் விச் இம்ப்ளைஸ் ஓகேவா. இதை நம்ம என்ன பண்ணுறோம் 1/4 ஏ ஓகேவா, 1/4 ஏ அப்புறம் பி அப்படின்னு போடுறோம் ஈக்குவல் டு பி 1/4 ஏ ஈக்குவல் டு ஐ அப்படின்னு எழுதலாம்ல அது ஓகேவா. அப்போ நான் என்ன பண்றேன், இது எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சின்னு வந்துடுச்சு. இப்போ பி பி இன்வர்ஸ் பி பி இன்வர்ஸ் பாரு, இது பி இன்வர்ஸ் பி 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 இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போ இங்கே இன் பிளேஸ் ஆஃப் பி இன்வர்ஸ், அப்போ இங்கேயே விச் இம்ப்ளைஸ் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஏ அப்படின்னு போடலாமா. இது ஓகேவா பாருங்க, பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஏ. அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா உனக்கு எக்ஸ் ஒய் ஜெட். பி இன்வர்ஸ்னா 1/4 ஏ இன்ட்டு சி ஓகேவா, 1/4 ஏ இன்ட்டு சி ஓகேவா. அப்போ நம்ம இதை இனி இதை பிஎக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு வைக்காம அது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கூட வச்சு போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் ஒன்று தான் ஓகேவா. இதை வந்து நம்ம ஆக்சுவலாக ஏனே கூட எடுத்துக்கோ, ஆக்சுவல் ஃபார்மட் இது ஏ எக்ஸ் ஈக்குவல் டு இது பி, கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை நமக்கு, அப்படியே வச்சுடு. இப்போ 1/4 ஏ ஏக்கு வேல்யூ பாரியா இதானையா, இது அப்படியே போட்டுடலாமா பாரு 1 1 2 நொட்டேஷன் தான் அது. நம்ம மேட்ரிக்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் ஆகாம எப்படி எடுக்கிறோமோ நீ எடுத்துக்கோ. பட்டச்சா, இது ஓகேவா ரைட். இதை போட்டுட்டோம். இப்போ நீ என்ன பண்ணலாம் தெரியுமா, இந்த வேல்யூவை இப்போ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறதால அந்த ஏ வேல்யூ அதை எடுத்து போட்டுட்டோம். சரி பச்சா பாருங்க ரைட். அப்போ ஏ வேல்யூ இப்போ நமக்கு ஏ இங்கே இந்த இதில் பாருங்க, இதான ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ். நம்ம இங்கே இதை எடுக்காம இந்த இடத்துல பாருங்க ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடுச்சா. இங்கே பாருங்க, இதை போடாம இங்கே பாருங்க கொஸ்டின்ல இங்கே இருக்கு பாருங்க ஏ, அதை எடுத்து போட்டுரு. இங்கே என்ன இருக்கு, ஏல என்ன இருக்கு -5 1 3 ஏல தானே இருக்கு -5 1 3 அப்புறம் 7 1 -5 7 1 -5 1 -1 1 1 -1 1 ஓகேவா பாருங்க. சிறப்பச்சா பாருங்க. இப்போ பாரு எக்ஸுக்கு XYZ பி இன்வர்ஸ்க்கு இங்க என்ன இருக்கு 1/4 பார் 1/4 ஏ மேட்ரிக்ஸ், இந்த ஏ எடுத்து போட்டுரு பி இன்வர்ஸ்க்கு. சிறப்பச்சா சி ஓகேவா, இங்க என்ன இருக்கு சி. அப்போ இந்த சிக்கு நம்ம தான் டைரக்டா எடுத்துருக்கோம்ல 1/4 இது. இப்போ அவங்க சின்றது நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்கோம் ஆக்சுவலா, இப்போ அந்த இதுபடி இது bx ஈக்குவல் டு இதான் சி. சிக்கு என்ன இருக்கு பாருங்க 1 7 2 இதை போட்டுரு.
இப்போ இதில் கன்ஃபியூஷன்ஸ் இல்லை இல்லையா? இது பி எக்ஸ் சி, எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சி. பி இன்வர்ஸ்ன்றதுன்னா 1/4 இந்த எக்ஸ் வேணும்னா இந்த பி இந்த பக்கம் வந்தால் பி இன்வர்ஸ் சி. பி இன்வர்ஸ்க்கு என்ன இருக்கு வேல்யூ? 1/4 ஏ. 1/4 இது ஏ. சி சி இது இந்த சி 172 போட்டாச்சு. இப்போ இதை ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இது என்ன ஆகுது பாரு, ஈக்குவல் டு 1/4. இப்போ பாரியா, -5 இன்ட்டு 1 -5, 1 இன்ட்டு 7 7, 3 இன்ட்டு 2 6. ஓகேவா? 7 இன்ட்டு 1 7, 1 இன்ட்டு 7 7, -5 இன்ட்டு 2 -10, 1 into 1 1, -1 into 7 -7, 1 into 2 2. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகுது பாரு, 7 6 13, 13 -5, இது ஈக்குவல் டு 1/4. பாரியா, 7 - 5 2, 2 + 6 8. அடுத்து பாருங்க 14. இப்போ 7 - 10 என்ன வரும்? -3. 7 - 3 4. தென் 3 - 7 -4. இப்போ இதை அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணினா உனக்கு என்ன வரும் பாரு, 8/4 2, 4/4 1, -4/4 -1. அப்போ x y z equal to 2 1 -1. இது ஓகேவா பாருங்க? தட்ஸ் ஆல். இது ஒரு 5 மார்க். ஓகேவா? தேங்க்யூ.